ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போகிறீங்களா? நோட் பண்ணுங்க, அமைச்சரின் சூப்பர் அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் வகையில் 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் வாழ்வியல், கலாச்சாரம், பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் பொங்கல் பண்டிகை காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை என்றாலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகம் தொற்றிக் கொள்ளும். பச்சரிசியில் பொங்கல், கரும்பு, புத்தாடை, நீண்ட நாள் விடுமுறை, வீர விளையாட்டுகள் என ஊரே களை கட்டியிருக்கும். மேலும் பொங்கல் பண்டிகைக்கு நீண்ட நாள் விடுமுறை கிடைப்பதால் எந்த ஊரில் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை என்றால் பொதுமக்கள் ஏராளமானோர் சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம். சென்னையில் கல்வி வேலைக்காக தங்கியிருக்கும் பலரும் பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்வர். 2025 புத்தாண்டில் பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று கொண்டாடப்பட உள்ளது. அதற்கு அடுத்த நாள் ஜனவரி 15ஆம் தேதி திருவள்ளுவர் நாள். ஜனவரி 16ஆம் தேதி உழவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ஜனவரி 14ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தமிழக அரசு சார்பில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த அறிவிப்பால் சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் குஷியாகியுள்ளனர். பொதுமக்கள் பேருந்துகள் மற்றும் ரயில்களில் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொள்வதை தவிர்க்கும் வகையில் தொடர் விடுமுறை நாட்கள், தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை போன்ற பண்டிகை காலங்களில் சிறப்பு பேருந்துகள், சிறப்பு ரயில்கள் இயக்கத்தை அறிவிப்பது வழக்கம். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் வகையில் 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மேலும் போக்குவரத்து துறை அமைச்சர் சென்னையில் போக்குவரத்து துறை அதிகாரிகள், காவல்துறையுடன் இணைந்து இது தொடர்பாக இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பொங்கல் பண்டிகையையொட்டி ஜனவரி 10, 11 மற்றும் 12, 13 ஆகிய தேதிகளில் 14,104 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் வழக்கமாக இயக்கப்படும் 8,368 பேருந்துகளுடன் சேர்த்து கூடுதலாக 5,736 பேருந்துகள் இயக்கப்படும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இதுவரை 1.73 லட்சம் பேர் சிறப்பு பேருந்துகளை முன்பதிவு செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.